கர்நாடகா மாநிலத்தில் சினிமா பாணியில் ஒரு கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இந்த நிகழ்வில் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி, வணக்கம். இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? இதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்கள்? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இதில் யார் ஈடுபட்டார்கள் என்ற தகவல் தற்போது வரை கிடைக்கவில்லை. ஆனால் இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை பார்க்கும்போது இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாக போலீசார் முதற்கட்டமாக கருதுகின்றனர். ஏனென்றால் சரியாக வங்கி திறக்கும் வேளையில் பணத்தை கொடுப்பது வழக்கமானது. இதற்காகவே தனியார் ஏஜென்சிகள் செயல்படுகின்றன. அதுபோல ஒரு ஏஜென்சி தான் இன்று காலை அங்குள்ள, அதாவது சிவாஜி நகர் சர்க்கிள், பீதர் நகரின் சிவாஜி நகர் சர்க்கிள் என்ற பகுதியில் உள்ள SBI வங்கிக்கு அந்த வங்கியில் இருந்து பணத்தை பெற்று ATM-இல் நிரப்புவதற்காக செல்கிறார்கள். அந்த வங்கியில் இருந்து பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து வண்டியில் ஏற்றுவதற்காக, அந்த வாகனத்தில் ஏற்றுவதற்காக தயார் நிலையில் இருக்கும்போது இருசக்கர வாகனத்தில் 2 பேர் வருகிறார்கள். அதில் ஒருவர் துப்பாக்கியை காட்டி, முகமூடி அணிந்து வந்த இருவரும் ஒருவர் துப்பாக்கியை காட்டி முதலில் மிரட்டியிருக்கிறார். ஆனால் அந்த பாதுகாப்பு ஊழியர்கள் அவர்களிடம் இருந்த துப்பாக்கியை எடுக்க முயன்ற போது, என்றால் வழக்கமாக இது போன்ற வாகனங்களில் ஒரு செக்யூரிட்டி இருப்பார்கள், அவரிடம் துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கியை எடுக்க முயன்ற போது அவரது கண்ணில் மிளகாய் பொடியை வீசியிருக்கிறார்கள். அதன் பின் அந்த ஊழியர்கள், அந்த பணப்பெட்டியை எடுத்து வந்த ஊழியர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கார்கள். மொத்தம் 2 ஊழியர்கள், அதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கார். உயிரிழந்த பெயர் கிரீஷ் வெங்கடேஷ் என தெரிய வந்திருக்கிறது. மற்றொரு ஊழியர் சிவ காஷிநாத், அவருக்கு படுகாயம் அடைந்திருக்கார். அவருக்கும் மார்பு பகுதியில் துப்பாக்கி தோட்டாவானது தொலைத்திருக்கிறது. அவர் தற்போது மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கை பொறுத்த மட்டில் பட்ட பகலில் நடந்திருக்கிறது. அதுவும் பொதுமக்கள் பலரும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் வேளையில் நடந்திருக்கிறது. யாருமே இதை எதிர்பார்க்கவில்லை. அந்த கொள்ளையர்கள் மிகவும் சாதாரணமாக அவர்களை சுட்டுக் கொண்டு விட்டு இருசக்கர வாகனத்தில் பணப்பெட்டியை தூக்கிச் செல்லும் காட்சிகள் தற்போது பதிவாகின்றன. இதை அங்கிருந்த பொதுமக்களில் ஒருவர் கூட வீடியோ எடுத்திருக்கார். இந்த வீடியோ ஆதாரங்கள் மற்றும் CCTV காட்சிகளை ஆய்வு செய்து தற்போது போலீசார் குற்றவாளிகள் யார் என கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவரது வாகன பதிவெண்கள் உண்மையானதா என்பது உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அதுவும் பட்ட பகலில் நிகழ்ந்திருப்பது பார்க்கும்போது இது சினிமா ஷூட்டிங்கா என்று கூட சிலருக்கு தோன்றியிருக்கும். ஆனால் இது ஒரு உண்மையான சம்பவம் என்று அறிந்த பின்னர் அந்த பகுதி மக்களே அதிர்ச்சி அடைந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. ஒட்டுமொத்தத்தில் இந்த சம்பவத்தை தற்போது கர்நாடக காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்த தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். இதில் மிகவும் தீவிரம் காட்ட வேண்டியது அவசியம். ஏற்கனவே ATM இயந்திரங்களையே கொள்ளையடித்து சென்ற சம்பவம் கர்நாடகாவில் 2-3 வழக்குகள் கடந்த ஓராண்டில் பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதை மிக தீவிரமாக கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார், மற்றொருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கின் தொடர் விசாரணையானது முடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி பாரதி.